வெல்கம் டு ரியல் ரிவ்யூ. சிறை படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பா, ரொம்ப நாள் கழித்து ஒரு தரமான படம் பார்த்த, ஒரு தரமான தமிழ் படம் பார்த்த ஒரு திருப்தி இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க போகுதுங்க. படத்தோட கதையிலேருந்து சும்மா சொல்லியும் சொல்லாமல் சொல்கிறேன். நீங்கள் படம் பார்க்கணும் அந்த ஐடியாவில் இந்த ரிவ்யூ பார்க்கணுன்னா கண்ணை மூடிட்டு போய் பாருங்கள். படம் உங்களை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மற்ற 100 ரிவ்யூ பார்க்காதீங்க. தவிர ஏதாவது 1-2 ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அதோடு நிப்பாட்டிட்டு தயவு செய்து போய் இந்த படத்தை போய் பாருங்கள். டேரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த மாதிரி சின்ன படங்களை தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் போயிட்டு அந்த 2.5 மணி நேரம் உட்காந்திங்கன்னா அந்த 2.5 மணி நேரம் உங்களுக்கு போகிறதே தெரியாதுங்க. அந்த மாதிரி ஒரு டோட்டலி நியூ சப்ஜெக்ட். இந்த தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எடுக்கப்படாத ஒரு ஸ்டோரி. ரொம்ப ஒரு தின் லைன் தானுங்க. ஒரு போலீஸ்காரன்ட்ட ஒரு கைதி மாற்றான். அவன் தப்பிச்சானா இல்லையா, அப்படியே தப்பிச்சாலும் அவனை பிடிச்சாங்களா இல்லையா, அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அதுக்கான கன்க்ளூஷன் என்ன? ரொம்ப சிம்பிள். படத்தோட மேக்கிங் ஸ்டார்டிங் சீன் எடுத்தோன்னே அந்த பஸ் சீக்வன்ஸில் இருந்தே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க. விக்ரம் பிரபு அவரோட பெர்ஃபார்மன்ஸு அதுதான் எங்கேருந்து நான் வரேங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு. எதுக்காண்டி அவர் இடையில கண்ட படத்துலலாம் நடிச்சுட்டு அவரை இது பண்ணுறாருன்னு தெரில. மனுஷன் அப்படியே அசால்ட்டாக நடிக்கிறாரு. அசால்ட்டாக அதை இவங்க இந்த மாதிரி ஆளுகள்லாம் தயவுசெய்து இருக்கணும். இந்த மாதிரி அதாவது அவரோட லெகசியை காப்பாற்றுற மாதிரி இவரெல்லாம் இன்னும் நிறைய நல்ல படங்கள் நடிக்கணும். அவரோட போலீஸ்க்கு அவர் அப்படியே அச்சதெல்லாம் எதுவுமே இல்லை. சும்மா அப்படியே கேஷுவலாக அப்படி ஒரு லுக் வர்றாரு, பேசுகிறாரு. அப்படியே இவர் ஒரு போலீஸ்காரன் தான்ப்பான்னு சொல்லிட்டு அந்த ஃபீலை நம்ம கொடுக்குது. டானாக்காரன்னு ஒரு போலீஸ் அதுலேயும் பிரிச்சிருப்பார். போலீஸ்க்கே செஞ்ச மாதிரி தான் இருப்பார் அவர். மற்றபடி இங்கே ஆக்டிங் எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பவர் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கணும். இந்த இடையில நீங்கள் இந்த மாயாண்டி குடும்பத்தாரில் ஒரு அக்கா இருக்கும், சவுண்டு சரோஜா. அந்த அக்காலாம் இதில் மிரட்டியிருப்பாங்க. ஹீரோயின் இந்த மலையாள படத்தில் கூட மரணம் அந்த பொண்ணு அழுத நமக்கு அழுத வருதுப்பா. அந்த மாதிரி ஒரு அப்படியே டக்குன்னு அழுகிறாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்னால் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அந்த பையன் கேரக்டரும் செம்மையாக இருந்துச்சு. ஒரு கைதி, அந்த கைதியாக நடித்த ஒரு பையன் சரியான பெர்ஃபார்மன்ஸு. போலீஸ்காரங்க எல்லாமே இங்கே சின்ன கான்ஃப்ளிக்டோட கான்சிக்வன்ஸ் என்ன ஆகுங்கிறத அப்படியே அழகாக அப்படி கொண்டு போயிருப்பாங்க. சரியான கிரிப்பிங்காக போகும் உங்களுக்கு த்ரில்லரு. இன்டர்வல் மட்டும் கொஞ்சம் சேர்த்து கட் பண்ண, அதாவது இன்டர்வல் மட்டும் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தாக முடிகிற மாதிரி இன்டர்வல் மட்டும் கொஞ்சம் தள்ளி கட் பண்ணியிருக்கலாம். படத்தில் எல்லாமே சூப்பருங்க. மியூசிக்கும் நல்லா போட்டிருந்தார். அந்த ஒரே ஒரு அந்த மியூசிக்கில் இது வரும்போது லாஸ்ட்டில் அந்த பையன் ஒரு ப்ரேயர் போனோம் டொன்டோடாயின்னு போட்டு விட்டாங்க. அது மட்டும்தான் அந்த படத்துலேருந்து ஒரு ஆஃப் பீட் மாதிரி இருந்துச்சு. நல்லா ஸ்க்ரீன் ப்ளே தீயாக போய்ட்டு இருக்கும்போது நம்ம நினைப்போம், என்னடா கோட் சீனில் என்ன இவ்வளோ கன்வீனியண்ட்டாக ரைட்டிங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அது ஒன்று நடக்குது, மறுபடியும் ஒன்று நடக்குது. உங்களை நார்மலான இது ஒரு த்ரில்லர் படமாக இருக்காது. அதாவது த்ரில்லர்லேயே ஒரு ஃபீல் குட் மாதிரி தான் இந்த படம். அதே மாதிரி எல்லா போலீஸ்காரங்களும் பார்க்க வேண்டிய படம். குடும்பத்தோடு பாருங்கள். ஒரு மூஞ்சி சுளிக்காமல் ஒரு வீக்கெண்டு போயிட்டு தரமாக ஒரு என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக வெளில வரக்கூடிய படம் தான் இந்த சிறை படம். எல்லாருமே அவங்களோட 100% கொடுத்துருக்காங்க. தயவு செய்து பாருங்கள். டைலாக்ஸ்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. இதில் இடையில இந்த ஒரு சின்ன இந்த ஹீரோயின் ஒரு கதாபாத்திரம் சொல்லுவாங்க, பசங்களுக்கு லவ் பண்ண காரணக்கும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சா போதும்னு சொல்லிட்டு அது அப்படியே கத்துறானுங்க, அவன் கத்துனா அது. ஆனால் எனக்கு என்னமோ அது கொஞ்சம் டீப்பாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது உங்களுக்கு எப்படி பட்டுச்சுன்னு பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். படத்தில் எல்லாமே பாசிட்டிவாக தாங்க இருக்குது. எதையுமே என்னன்னே சொல்ல முடியல. பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் தீரனோட கூட இதை கம்பேர் பண்ணுவேன். அது ஒரு நல்ல ஃபீல். அது அவங்க கொஞ்சம் பட்ஜெட் அளவில் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருந்தாங்க. இதுவும் அதே மாதிரி தான். நல்ல படங்க, போய் சப்போர்ட் பண்ணுங்கள். மன நிம்மதியோடு வெளியில் வருவீங்க. தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும். இதை நம்ம வரவேற்கணும். நல்ல படத்தை போய் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.